இது ஸ்ரீ மகாபிருத்யங்கரா தேவி பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ. இவங்க யாருன்னா, சரபேஸ்வரர் இருக்கார் இல்லையா, சிவனோட ஒரு உக்ர வடிவம். அவரோட நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தவங்க. பத்ரகாளியோட ஒரு அம்சம். அப்புறம் பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு மூமூர்த்தி தேவியரோட மொத்த சக்தியும் ஒன்னா சேர்ந்தவங்க தான் இந்த பிருத்யங்கரா தேவி. நம்மளோட பயத்தை எல்லாம் போக்கி கஷ்டத்துல இருந்து காப்பாத்துற ஒரு தெய்வீக பாதுகாவலர்னு சொல்லலாம். சரி, முதல்ல தேவியோட தோற்றம் எப்படி இருக்கும், அவங்களோட சக்தி என்னன்னு பார்ப்போம். கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கும். 1000 சிங்கமுகம், 2000 கைகள், அதுல சூலம், கபாலம், பாசம், டமுருகம்னு ஆயுதங்கள் ஏந்தி, ஆதிசேஷன் கொடப்பிடிக்க. இப்படி ஒரு பயங்கரமான ஆனா அதே சமயம் கருணையான உருவம். அந்த டமுருகம் இருக்கே, அது என் பக்தன் இவன் கிட்ட வராதன்னு எதிரிகளை எச்சரிக்கிற மாதிரி ஒலிக்குமா. இவங்களுக்கு அப்பராஜித்தான்னு ஒரு பேரும் இருக்கு. அதாவது யாராலையும் ஜெயிக்க முடியாதவங்க. நரசிம்மரோட கோபத்தையே தணிச்சவங்க இவங்க தான். அந்த பயங்கர தோற்றம்தான் பக்தர்களுக்கு ஒரு கவசம் மாதிரி. அடுத்து 2வதா இவங்களை எப்படி வழிபடுறது, அப்புறம் அந்த நிகும்பலா யாகம் பத்தி. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, ராகு காலம், அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, அஷ்டமி, இந்த மாதிரி நேரங்கள்ல இவங்களை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். குறிப்பா ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடக்கிற அந்த நிகும்பலா யாகம் அது ரொம்ப ஃபேமஸ். என்ன ஆச்சரியம்னா, யாகத்தீல மூட்டை மூட்டையா காஞ்ச மிளகாயை கொட்டினாலும் கொஞ்சம் கூட நெடியோ கண்ணெரிச்சலோ வராதான். இதுவே தேவியோட சக்தியை காட்டுது இல்லையா. நினைச்ச காரியம் உடனே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. கடைசியா 3வது பாயிண்ட், இவங்களை கும்பிட்டா என்ன பலன், முக்கியமான கோவில்கள் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். மனசார வேண்டிக்கிட்டா போதும், எதிரி பயம், நோய் நொடி, வாழ்க்கையில வர தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கை நல்ல வளமா இருக்குன்னு சொல்றாங்க. சிம்பிளா ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரேன்னு சொன்னாலே போதும். தமிழ்நாட்டுல மானாமதுரை, கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர், இங்கெல்லாம் முக்கியமான கோவில்கள் இருக்கு. ஆக மொத்தம் ஸ்ரீ மகா பிரத்யங்கிர தேவி பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமா தெரிஞ்சாலும், தன்னை நம்புற பக்தர்களோட பயத்தையும் தடைகளையும் உடனே நீக்கி அருள் புரியிற, ஜெயிக்கவே முடியாத ஒரு மகா சக்தி இவங்க.